வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஏசஸ் உடைய AIO V440 இப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அதாவது இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் பிசி. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதாவது டெக்னாலஜியோடைய பரிணாம வளர்ச்சியில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள். அதாவது ஆரம்ப கட்டத்தில் பிசியோட சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்கிறது எல்லாருமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பர்சனல் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமும் CPU இருந்துச்சு, UPS இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் மக்களுக்கு சிரமமாக இருந்த காரணத்தினால் CPU வேண்டாம், UPS வேண்டாம், எல்லாமே ஒரு மானிட்டருக்குள்ளாடி அடங்கி இருக்கணும், அதாவது CPU எல்லாமே சேர்த்து. அப்படி வந்து என்ஜினியர்ஸ் வந்து டிசைன் பண்ணி அதோட பரிணாம வளர்ச்சியினால மாற்றத்தில் உருவானது தான் AIOன்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொருள். அதாவது ஆல் இன் ஒன் பிசி. அதாவது அந்த மானிட்டரில் எல்லாமே இருக்கும், இடத்தை ஆக்கிரமிக்காது அப்படிங்கிற இதில் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு SUS உடைய AIO V440 சீரீஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஹையர் எண்ட், அதாவது i7 AIO தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாக்ஸை நம்ம பிரிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. ஆஃபரில் பொருள் வாங்கணும், டிஸ்கவுண்டில் பொருள் வாங்கணும், ஆஃபர் கோடு, கூப்பன் கோடு, அப்புறம் வேலை தேடுறவங்களுக்கு வேலைக்கான அப்டேட்டு, அரசாங்கம் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்கு வேணும்னா TTG அப்டேட்ஸு, ஆஃபர் குரூப்பு, வாட்ஸ்அப் ஆஃபர் குரூப்பு, ஜாப் அலர்ட்ஸு, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாங்கியிருக்கிறாங்க, அரசாங்க வேலை, அதனால நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணோன்னா, இந்த பேக்கிங் எல்லாம் டீசெண்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், பபுள் ரேப் கவர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம், கார்ட்போர்ட் பாக்ஸை பிரித்தோம்னா இங்கே டாப்பில் ஒரு பாக்ஸ் தந்துருக்குறாங்க. அந்த பாக்ஸை நம்ம பிரித்தோம்னா இந்த ஆல் இன் ஒன் பிசிக்கான கீபோர்டு, மவுஸ் அது கூடவே வந்துடுது. அப்புறமா அடாப்டர், தென் இதுக்கான பவர் கேபிள் அதில் இருக்குது. அப்புறம் இதுக்கான ஸ்டாண்ட் இருக்குது இந்த பாக்ஸில். ஸ்டாண்டை தவிர ஆல் இன் ஒன் பிசி, அதாவது பார்க்குறதுக்கு உங்களுக்கு மானிட்டர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளாடி CPU எல்லாமே அட்டாச் ஆகி வந்திருக்கும். CPU, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். எல்லாமே அதில் இருக்கும். அதாவது ஒரு நார்மல் பிசியில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த ஆல் இன் ஒன் பிசியை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த ஆல் இன் ஒன் பிசியை தவிர அந்த அடாப்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் இருக்குது, பவர் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி இந்த ஆல் இன் ஒன் பிசி எந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதை காமிக்கிறேன். தென் அதில் என்னென்ன போர்ட் இருக்குங்கிறத காமிக்கிறேன். இதுக்கப்புறமா டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இதில் இருக்குங்கிறத நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கலாம். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி டெக்னாலஜிக்குள்ளாடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல் இன் ஒன் பிசி பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்னென்ன போர்ட் தந்திருக்காங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம கொஞ்சம் ஆழமாக போயிடலாம். இதோட பேக் சைடை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 HDMI போர்ட் தந்திருக்கிறாங்க. அப்புறமா USB-A, நார்மல் USB போர்ட்டு, அதாவது USB-A போர்ட்டு வந்து உங்களுக்கு இதில் 3 USB போர்ட் இருக்குது. அப்புறமாட்டு ஒரு Type-C, அதாவது USB-C போர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒயர்டு கனெக்ஷனை வந்து இதில் கொடுக்கறதுக்காக ஒரு Ethernet போர்ட்டு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறமா அடாப்டரை கொடுக்கறதுக்கு ஒரு பவர் இன்னு. அப்புறம் இதோட கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஒரு மோட் சுவிட்ச் பட்டன் இருக்குது, USB-A போர்ட் இருக்குது, அப்புறம் ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்பீக்கர்லாம் கீழ் சைடில் தந்திருக்கிறாங்க. கேமரா வருமானு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கேமரா இருக்குது, டாப்பில் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃபியூச்சர்டு பிசியில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கீபோர்டு, மவுஸ் இருந்துச்சு. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பிசியை நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இனி டெக்னாலஜி வைஸ் அதாவது நான் இப்போ வச்சுருக்கக்கூடிய வேரியண்ட்டில் என்னென்ன இருக்குது ஸ்பெக், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கேளுங்க. நண்பா, இனி டெக்னாலஜிக்குள்ளாடி போயிடலாம். டெக்னாலஜின்னு பார்க்கும்போது இதில் அவங்க என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, மெயினான விஷயத்தை தான் சொல்கிறேன். இவங்க பயன்படுத்தக்கூடிய ப்ராசஸர் வந்து i7 ப்ராசஸர். i7ல் 13620H ப்ராசஸர். இதில் வந்து உங்களுக்கு 10 கோர் இருக்கும், 16 த்ரெட் இருக்கும். தென் ரேம்னு பார்த்தீங்கன்னா 16 GB DDR5 ரேம் தந்திருக்கிறாங்க. அதை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 1 TB NVMe SSD கொடுத்துருக்காங்க. அதாவது நான் வாலட்டைல் மெமரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பூட்டிங் டைமில் ஃபாஸ்ட்டாக மெமரி எடுத்து கொடுக்கறதுக்காக, கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுறதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ பூட்டிங்கில் ப்ராப்ளம் வராது. 16 GB ரேம் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக பூட்டப் ஆகி உள்ளாடி போயிடும். லாகின் பேஜ் வந்து அதை ஃபோனை விடவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
பூட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் லோடரில் இருந்து இங்கே ரேமில் வந்துட்டு ரேண்டமாக அக்சஸ் எடுத்து கொடுத்துட்டே இருக்குமா, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கனால உடனே வந்து லாகின் பேஜ் உள்ள வந்து உங்கள் மை கம்ப்யூட்டர் அதாவது பிசி வந்து உங்களுக்கு உடனே லோட் ஆகி வந்துடும். இப்போ உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா ஸ்பீக்கரை பொறுத்த மட்டும் டோல்பி அட்மாஸ் தான். டோல்பி அட்மாஸோடைய அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது கிளியராக பாட்டு கேட்குறதுக்கெல்லாம் அடிஷ்னலாக ஒரு ஸ்பீக்கர் அந்த இதெல்லாம் வாங்கி வைக்க வேண்டாம். இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ செட்டப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய செட்டப் போதுமானது. அப்புறமா ஒய்ஃபை 6 இருக்குது, ப்ளூடூத் சப்போர்ட் வந்து இருக்குது. தென் விண்டோஸ் 7 ஹோம் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபீஸ் இருக்குது, அதாவது ஆஃபீஸ் ஹோம் இருக்குது. ஸ்டூடெண்ட் 2024 அந்த பேக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் மைக்ரோசாஃப்டோடைய 365 பேசிக்ஸ் 1 இயர் வந்து இது கூட தந்துருக்குறாங்க. தென் பெசலை பாருங்கள், ஸ்லிம்மான பெசல். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்லிம்மான பெசல் 27 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்துருக்காங்க. ஹெச்டி ஐபிஎஸ் பேனல் தான், ஆன்டி கிளார். அப்புறம் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 100 ஹெட்ஸில் இருக்குது. அப்போ ஸ்மூத்தாக விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். 60 ஹெட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிற நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக இது இருக்கும். நண்பா, இதுக்கப்புறம் இந்த ஆல் இன் ஒன் பிசியோடைய ஃப்ரண்ட் பகுதி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேமரா தந்துருக்குறாங்க. பாப்அப் ஐஆர் வெப் கேமரா. பாப்அப் டைப்பில் எதுக்கு தந்துருக்குறாங்கன்னா ப்ரைவசிக்காக. இப்போ உங்களுக்கு கான்ஃபரன்ஸ் வருது, மீட்டிங் வருது, அந்த டைம் மட்டும் கேமரா போதும்னா நீங்கள் மேலே ஒசத்திட்டு நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லாத நேரத்தில் நார்மலாக உங்களுக்கு எப்படி ஒரு பிசி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பாதுகாப்புங்கிற விஷயம் அதில் இருக்குது. விண்டோஸ் ஹலோ லாகின் இருக்குது. அப்புறம் மைக் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஹெச்டி மைக் தந்துருக்குறாங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹையர் அண்ட் பிசி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது லோடெல்லாம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. பூட்டிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. இதை இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப லோட் கொடுத்தாலும் தாக்கு பிடிக்குது. அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகும். நிறைய விண்டோ எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்விட்சிங் பண்ணிட்டு இருந்தாலும் பெருசாக வந்து ஹேங் ஆகலை. அதில் நல்லாயிருக்கு. ஆஃபீஸ் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கும், அதாவது மல்டி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பிசின்னு சொல்லிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. அப்புறம் வீடியோ காலுக்கு எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. தென் லைட் எடிட்டிங்க்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அது உங்களுக்கு நிறைய குறையில் நான் சொல்கிறேன் ஏன் லைட் எடிட்டிங் வந்து பயன்படுத்துகிறோங்கிறத. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒத்தா தான் இருக்குது. அதில் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா i3 வேரியன்ட் இருக்குது, i5 இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது ஹையர் எண்ட். அப்புறம் இந்த பிசியை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு நிறை குறை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது நீங்கள் கேட்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த பிசி வந்து உங்களுக்கு, அதாவது இந்த ஆல் இன் ஒன் பிசி வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. பைலிங் வேணும்னா நான் உங்களுக்கு 3 அதாவது i3 i5 எல்லா வேரியண்டோடைய, அதாவது ஐசிஸோட எல்லா பெஸ்ட்டான வேரியண்டோட லிஸ்ட் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்கள் பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இனி இதோட நிறை குறை சொல்கிறேன். நிறைன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லீக் டிசைன் அதிக இடத்தை ஆக்கிரமிக்காது. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் 27 இன்ச்சில் ஸ்க்ரீன் இருக்குது, 100 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, ஸ்லிம் பெசல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் i7 13th ஜென்ரேஷன் ப்ராசஸர், 16 ஜிபியில் ரேம் தந்துருக்குறாங்க. அந்த ரேம் DDR5. ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்கிரேடு வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்புறமா பாப்அப் ஐஆர் வெப் கேமரா செக்யூரிட்டிக்காக டோல்பி அட்மாஸ் ஆடியோ இருக்குது. ஆஃபீஸு மைக்ரோசாஃப்ட் 365 அது கூடவே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதில் டெடிக்கேட்டடாக கிராஃபிக்ஸ் கிடையாது. அப்போது ஹெவியாக, அதாவது கேமிங் யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து செட் ஆகாது. ஹெவியான வீடியோ எடிட்டிங்க்கு இது செட் ஆகாது. லைட்டுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 நிட்ஸில் வந்து இருக்குது. அப்போ இன்னும் எதிர்பார்க்கலாம். அந்த கீபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான கீபோர்ட் மவுஸ் தான் தந்துருக்குறாங்க. இவ்வளோ தான் குறைன்னு சொல்ல போனால் கொஞ்சம் குறை தான் இருக்குது. நிறைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் இந்த பிசி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிடிஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். கேமிங் யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ கேமிங் யூசர்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் வீக் உங்களுக்காக கேமிங் லேப்டாப் ஒன்று பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க, கேமிங் யூஸராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த ஒரு ஆல் இன் ஒன் பிசியை சூஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அஸ்யூஸை பொறுத்த மட்டும்
அதிகமாக பயன்படுத்துகிறவங்க அசூஸோட லேப்டாப் தான் இருப்பாங்க. அதாவது டெவலப்பர் சைடில் வந்து பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அது ஒரு ப்ரீமியம் அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆல் இன் ஒன் பிசி வந்துட்டு தேடுறீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேரியண்ட் வேணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேரியண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.